நல்லா போயிட்டு இருந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் மறுபடியும் விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஆல்சோ ஃபெட் மீட்டிங்கில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதான் நம்மளுடைய நாஸ்டாக்குடைய சார்ட் வச்சுருக்கேன். வீக்லி சார்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்க்கலாம், மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஜேர்னி இப்போ எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்க தான் போகுது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து 0.25 ஃபெட் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அது வந்து இப்போ ஓல்டு நியூஸ் தான். 0.25க்கு மேலே ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து நான் நினைக்கிறேன் அப்படி 100% 0.25 தான். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் பேச போகிற அந்த லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜ்னால் என்ன சொல்கிறதுனா 0.25 ஏற்றுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்கன்றத இப்போ மார்க்கெட் வந்து முன்னாடியே ப்ரைஸிங் பண்ண ஆரம்பிக்குது. ஒருவேளை இன்னும் அவங்க வந்து ஹாக்கிஷாக இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. என்ன காரணம்னா 0.25 ஏற்றிட்டு அப்புறமா வந்துட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதை நிப்பாட்ட போகிறதே இல்லை, இன்னும் நாங்கள் கண்டினியூஸாக இன்னும் ஏற்ற தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா கொஞ்சம் ரேலி ஆயிருக்கிறனால அது கொஞ்சம் செல் ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரேலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பெரிய செல் ஆஃப் வர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா 0.25 எதிர்பார்த்து தான் அதுக்கடுத்த மீட்டிங்லேயும் 0.25 ஏற்ற போகிறாங்கன்றதும் இப்போ ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ இந்த ரேலி நல்லா ஏறி இருக்கிறனால ஃபெட் வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபெட் வந்து அவங்க பேச போகிற வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாங்க. அவங்க வந்து இல்லை இன்னும் எதுவும் சரியாகலை, நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும், இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்க போகிற மாதிரி தான் அவங்க காமிச்சிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபெட்டோட 2 ஜாப் என்னது? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை கம்மி பண்ணணும், அடுத்து இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ கொஞ்சம் மார்க்கெட்ஸ்லாம் ரைட்டாக ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் ஸ்டில் அவங்களோட ஃபெட்டோட கோல் கேட்டிங்கன்னா 2% இன்ஃப்ளேஷன் ரேட் அச்சீவ் பண்ணுறது. இப்போ ஸ்டில் நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து என்னதான் கம்மியாக ஆரம்பிச்சிருந்தாலும் இயர் ஆன் இயர் ஸ்டில் நம்ம ஒரு 6% அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து 2%க்கு போகணும். அதான் ஃபெட்டோட கோல். ரெண்டாவது கோல் கேட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நீங்கள் பாருங்கள், யூஎஸ்ல வந்து இந்நேரம் ஹிஸ்டாரிக் லோவில் இருக்குது. ஸோ இந்த சார்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை தான் காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நமக்கு நிறைய பேருக்கு வேலை போயிருந்தது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நல்ல ஷூட்டப் ஆயிடுச்சு. பட் ஃபெட் அவங்களோட பாலிசியெல்லாம் யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு கம்மி பண்ணி இப்போ நிறைய பேருக்கு யூஎஸ்ல வேலை இருக்குது. அவங்க வந்து அரௌண்ட் ஒரு 4% மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஸ்டில் 3.5% தான் இருக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பிரச்சனை அவங்களுக்கு முடிஞ்சுது. அதுலேயும் அவங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் லைட்டாக மேலே இருந்தால் கூட ஃபெட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக? அடுத்து என்ன வரணும்? இன்ஃப்ளேஷன் தான் இப்போ 6% வந்து 2% வரணும்னா இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிக்கிட்டே போனால் தான் இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷனில் இது வரைக்கும் நம்ம ஃபெட் வரலாற்றிலே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனதே கிடையாது. அதனால தான் இப்போ ஓரளவு இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அவங்க ஃபாஸ்ட்டாக ஏற்றி 2% அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஃபெட் வந்து சூப்பர். ஏன்னா ஃபெட்டோட மெயின் கோல் நம்ம பணக்காரங்களை ஆக்குறது இல்லை, அவங்களுக்கு வந்து எக்கனாமியை வந்து கரெக்டாக ரன் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டில் எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஜிடிபியும் வந்து என்ன வந்திருக்கு? பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ரோஸ் 2.9% இந்த 4th quarter, மோர் தென் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? அதான் முக்கியமான வார்த்தை. ஸோ அப்போ ஜிடிபி நல்லா போயிட்டு இருக்கு, மக்களுக்கு வேலை இல்லை. அப்போ அடுத்து என்ன நடக்கும்? இன்ஃப்ளேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து இப்போ ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா என்ன ஆகும்? அகெயின் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்த ஃபால் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன்றது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது இறங்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு வந்து இப்போ ஃபெட் நாளைக்கு எல்லாமே ஓகே, சரி நம்ம எதிர்பார்த்த டேட்டாலாம் வருது, எல்லாமே குட்டு தாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பெருசாக ஒன்றும் ஏற்ற தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் மக்கள் எல்லாம் போய் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நல்ல ஷூட்டப் ஆகிறத வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து மறுபடியும் மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வேலை வந்து நிறைய பேருக்கு இருக்குது, வேலை இல்லாமல் மக்கள் திண்டாடலை. அட் த சேம் டைம் ஜிடிபி நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ மக்கள் வந்து இன்னும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுன்றது 2-3 டேட்டாவில் அப்படியே டக்குன்னு மேலே போயிடும். ஸோ 6% வந்து டக்குன்னு 9% ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஃபெட் வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போவே வந்துட்டு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றுறோம் அப்படி இப்படின்னா எதுவும் பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 1ஆம் தேதி இந்த பிரச்சனை முடிஞ்சாலும்
சரி ரைட்டு ரொம்ப செல் ஆஃப் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சாலும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஃப்ரைடே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வருது. 3.5லேருந்து கொஞ்சம் 3.6% ஏறும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் 3.6க்கு பதிலாக 4 அந்த மாதிரி வந்தால் மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு பதிலாக கம்மியாக வந்துருச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட்டுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லையா, அப்போனா எல்லாரும் நிறையா செலவு பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் மறுபடியும் மேலே போகும். அதனால ஃபெட் வந்து என்ன பண்ண போகிறாரு, வச்சு இன்னும் நம்மளே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏன் இப்படி இன்னும் தீர்க்கமாக அப்படி நம்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி பாருங்களேன், இது நல்ல மார்க்கெட் ரேலி ஆகிட்டு வந்துச்சு. கொஞ்சம் இன்ஃப்ளேஷன்லாம் டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு நம்ம இங்கே இது வந்து போன ஆகஸ்ட்டில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ஏறிட்டு இருந்தது. FOMC மீட்டிங்கே கிடையாது. பட் FOMC மீட்டிங்கில் கூட அதை பேசலாம். பட் முன்னாடியே வந்து அவர் மார்க்கெட்டை கில் பண்ணார். ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இது அவர் தான் பேசிக்லி கில் பண்ணது. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி FOMC மீட்டிங்கே இருக்குது. ரிப்போர்ட் வரும், அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரெஸ் ரிலீஸில் உட்காந்து தாலிப்பாங்க அவரை. அப்போ வந்து அவர் கண்டிப்பாக இன்னும் சரியாகலை, இன்னும் நிறையா டேட்டா பார்க்கணும், அந்த மாதிரி தான் அவர் பேச போகிறாரு. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான், இதான் நடக்க போகுது. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன நடக்குன்றதை பார்ப்போம். ஸோ February 1 என்ன ஆக்சுவலாக மீட்டிங்கில் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆனோன்னா உங்களுக்கு நோட்டிஃபை வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத மீட்டிங் மினிட்ஸ் FOMC மினிட்ஸ் வந்ததும் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசி முடித்ததும் நான் அதில் என்ன நடந்தது அப்படின்ற சம்மரி உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வச்சு என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் செல் ஆஃப் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம டெஸ்லா வந்து என்னடா 170 போயிடுச்சே அப்படின்னு கவலையில் இருந்தேன். 2 கவர்ட் கால் வேறு செல் பண்ணியிருந்தோம். அது இப்போ நல்ல வேலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் செல் ஆஃப் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் செல் ஆஃப் ஆச்சுன்னா நல்ல விஷயம் தான். We can buy more shares. See you in the next video. Until then, ciao, bye bye.